Hello all, welcome to our channel Craftiiee World. இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி thumbnail பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான அழகான வால் ஹேங்கிங் எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்க போறோம். வால் ஹேங்கிங் அண்ட் ஹோம் டெக்கர் ஐடியாஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஆல்ரெடி கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காகவே வந்துட்டு இந்த வீடியோ. நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் மான்சி அப்படிங்கறவங்க வந்துட்டு வால் ஹேங்கிங் வீடியோஸ்லாம் வந்துட்டு கேட்டிருந்தாங்க. சோ அவங்களுக்காகவே வந்து நம்ம இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த வால் ஹேங்கிங் பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்பவே சிம்பிளா அழகான ஒரு வால் ஹேங்கிங் அண்ட் வந்து நம்ம ஹோம் டெக்கர் ஐடியாவுமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான கிராஃப்ட்னு கூட சொல்லலாம். சோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட் பீஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மெஷர்மெண்ட்ஸும் எடுக்கல, ஜஸ்ட் நார்மலா வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்ல இருக்க மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா லென்த்தியா வந்துட்டு ரோல் பண்ணி வச்சிருக்கேன். ரோல் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதோட ரெண்டு சைட்ஸ்மே பாத்தீங்கன்னா வந்துட்டு கார்னர்ஸ்ல ரொம்ப வந்துட்டு தின்னா மெலிசா இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு வந்துட்டு எந்த பார்ட் வந்துட்டு திக்கா இருக்கோ அதுதான் நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்காக வந்துட்டு ரெண்டு சைட்ஸ்லையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த சென்டர் பார்ட் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்ட் பீஸோட ஒரு சைட்ஸ் அளவுக்கு மட்டும் எவ்வளோ மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த நியூஸ் பேப்பர் கரெக்டாக அந்த கார்ட்போர்ட் அளவுக்கு கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த கார்ட்போர்ட் பீஸில் வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்துட்டு இந்த மாதிரி நான் நியூஸ் பேப்பர் அந்த ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ ஒரு சைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டிக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நான் அந்த நியூஸ் பேப்பருமே கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரோல் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு எல்லா சைட்ஸும் 3 ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேஸ் பார்ட் வந்துட்டு நல்லாவே ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 4 சைட்ஸுமே நல்லா 3 ஸ்டிக்ஸ் வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டேன். இப்போ வந்துட்டு நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற அளவுக்கு வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அகைன் வந்துட்டு நியூஸ் பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நியூஸ் பேப்பரில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு எப்படி ரோல் பண்ணி எடுத்தோமோ அதே மாதிரி வந்துட்டு அகைன் ஒரு 4 to 5 ஸ்டிக்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி நான் ரோல் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி ஒரு பேஸ் கார்ட்போர்ட் செஞ்சு வச்சிருந்தோம், அதோட பாட்டமில் வந்துட்டு இந்த மாதிரி 5 ஸ்டிக்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வால் ஹேங்கிங்கில் வந்துட்டு அது டாப் மாதிரியும் இது வந்துட்டு பேஸ் பார்ட் மாதிரியும் இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதுலையுமே வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்ட்ராங்கான அந்த திக்கான போஸ்டர் மட்டும் தான் நம்ம வச்சிருந்தோம். ஸோ அதை மட்டுமே வந்துட்டு வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாமே நான் கட் பண்ணிட்டேன். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு 5 ஸ்டிக்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துருந்தோம். ஸோ அந்த 5 ஸ்டிக்ஸில் வந்துட்டு 2 ஸ்டிக்ஸ் வந்துட்டு ஈக்குவல் ஹைட்டில் இருக்க மாதிரி வேணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அண்ட் லாஸ்ட் ஸ்டிக் வந்துட்டு அதாவது ரெண்டு சைட்லையுமே ஃபர்ஸ்ட்டில் இருக்க ஸ்டிக் ஒரு ஹைட், அதுக்கப்புறம் செகண்டில் இருக்க ஒரு ஸ்டிக் ஒரு ஹைட்டு, அதுக்கப்புறம் சென்டரில் இருக்க ஸ்டிக் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு நல்லா ஹைட்டாக வச்சுருந்தேன். ஸோ அது ஒரு சைடு வச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் பெயிண்ட் எடுத்துட்டு நம்ம இந்த பேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த பேஸில் அந்த சைட்ஸ் ஃபுல்லாக நம்ம ஸ்டிக்ஸ் வச்சு கவர் பண்ணியிருக்கோம், நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் வச்சு. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி நான் ரெட் கலர் பெயிண்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் காம்பினேஷன் உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன் வேணுமோ நீங்கள் வந்துட்டு அப்படி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு பாட்டமில் அந்த 5 ஸ்டிக்ஸ் அரேஞ்ச் பண்ணோம்ல அந்த 5 ஸ்டிக்ஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் வந்துட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலாக பார்க்கும்போது இந்த கலர் காம்பினேஷன் எல்லாமே வந்துட்டு நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் என்ன ரெண்டுமே வந்துட்டு டார்க் கலர்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுனாலும் ஃபைனலாக பார்க்கும்போது வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இப்போ இந்த 5 ஸ்டிக்ஸ்மே வந்துட்டு நம்ம அந்த பேஸில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ அந்த பேஸை வந்துட்டு பின்னாடி திருப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதில் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ கார்ட்போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக நிற்கும். உங்ககிட்ட க்ளூ கன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு க்ளூ கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 5 ஸ்டிக்ஸ்மே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோமோ அதே மாதிரி வந்துட்டு 5 ஸ்டிக்ஸ்மே அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து நல்லா லென்த்தியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்துட்டு செகண்ட் லெவல், அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்னும் ஷார்ட்டாக கட் பண்ணியிருந்தோம்ல அந்த ஸ்டிக்கை. ஸோ இதே அளவில் வந்துட்டு 5 ஸ்டிக்ஸ் இப்போ கட் பண்ணி ஸ்டிக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் கார்ட்போர்ட் பீஸ் வந்துட்டு தெரியுதுல்ல, ஸோ அதை வந்துட்டு கவர் பண்ணுறதுக்காக அந்த கார்ட்போர்ட் பீஸ் அளவுக்கே வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு எல்லோ கலர் பேப்பர் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் பேப்பர் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி சென்டர் அந்த கார்ட்போர்டுமே வந்துட்டு நீங்கள் பெயிண்ட் பண்ணிடலாம். நான் வந்துட்டு பெயிண்ட் பண்ண வேண்டாம், நம்ம வந்துட்டு பேப்பர் ஃபிட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்காக இந்த மாதிரி எக்ஸாக்டாக அதே சைஸில் வந்துட்டு பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன குட்டி கார்ட்போர்டு வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையுமே வந்துட்டு நான் எல்லோ கலர் பேப்பர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பேஸ் ஃபுல்லாக வந்துட்டு எல்லோலே இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ் ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, ஸோ அதில் வந்துட்டு ப்ளூ கலர் மார்க்கர் யூஸ் பண்ணி ஸ்மைல் அப்படின்னு வந்துட்டு எழுதியிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங் தான் நான் வந்துட்டு எல்லா வீடியோட எண்ட்லமே சொல்வேன். ஸோ ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஸோ இதை பார்க்கும்போதுமே வந்துட்டு நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணுன்றதுக்காக வந்துட்டு ஸ்மைல் அப்படின்னு எழுதியிருக்கேன். இது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் ஸ்வீட் ஹோம், வெல்கம் ஹோம், இல்லை நார்மலாக ஹோம் என்ன வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம். அது வந்துட்டு உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்துட்டு சிம்பிளாக இப்போ ஸ்மைல்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் அதோட அவுட்லைன் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரெட் கலர் பெர்மனன்ட் மார்க்கர் இருக்கும்ல, ஸோ அந்த மார்க்கர் வச்சுட்டு ஃபுல்லாக ரெட் கலரில் வந்துட்டு அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். நார்மலாக வந்து நம்ம எழுதுறத விட அவுட்லைன் வச்சு நம்ம ஹைலைட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு நல்லா அழகாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு எல்லோ பேக்ரவுண்டுங்கிறதால நமக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு ஸ்மைலி வரைஞ்சிடலாம்.
அதுக்காக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெட் கலரில் ஒரு ஹார்ட்டின் ஸ்மைலி வரைஞ்சிட்டு அதோட அவுட்லைனுமே வந்து நான் பிளாக் கொடுத்து வரைஞ்சிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருந்தோம்ல அதை வந்து நம்ம அந்த இடத்துல ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதை ஸ்டிக் பண்ணுறதுக்காக அதோட பேக் சைடு வந்து நல்லா ஃபெவிபாண்ட் வந்துட்டு அப்ளை பண்ணிட்டேன். ஸோ கார்ட்போர்டுக்கு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபெவிபாண்ட் தான் வந்துட்டு பெஸ்ட்டுன்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிபாண்ட் கொஞ்சம் ட்ரை ஆகிற டைமில் நான் நிறைய ரோசஸ் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு எடுத்திருக்கேன். கிளிட்டர் ஃபோம் ஷீட் ரோசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ரெட் கலர் பேப்பர்ஸ்மே ரோசஸ் செஞ்சு எடுத்திருக்கேன். அதோட பேக் சைடு எல்லாத்துலேயுமே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணிடலாம். பிகாஸ் இந்த ஃபெவிபாண்ட் வந்து நம்ம உடனே வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஸ்டிக் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிக் ஆகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும். அதுவே வந்து நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா ட்ரை ஆக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்துட்டு ஸ்டிக் ஆகிடும். ஸோ அதுக்காக வந்து அந்த ஃபெவிபாண்ட் வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்காக நான் கொஞ்ச நேரம் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அதை வந்துட்டு அப்ளை பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ரை ஆக வச்சுட்டேன். அந்த பேப்பர் ரோசஸ்மே வந்துட்டு செஞ்சு வச்சிருந்தேன். அதுலேயுமே வந்து நான் ஃபெவிபாண்ட் தான் அப்ளை பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் பேப்பர் ரோசஸ்க்கு வந்துட்டு ஃபெவிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபெவிபாண்ட் வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ மற்ற ரோசஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி எடுத்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ 4 கார்னர்ஸ்லையுமே வந்துட்டு இந்த ஃபோம் ஷீட் ரோசஸ் வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் கீழே இந்த பாட்டமில் வந்து நம்ம அந்த ஆரஞ்சு கலர் ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் செஞ்சு வச்சிருந்தேன் அந்த ரெட் கலர் ரோஸை வந்துட்டு ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ டாப்பில் வந்துட்டு ஃபோம் ஷீட் ரோசஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாட்டமில் இந்த மாதிரி ரெட் கலர் ரோசஸ் இருக்கும்போது பார்க்க ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதுக்குமே வந்துட்டு நான் போத் சைட்ஸ்லையுமே வந்துட்டு ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணதில் உடனே வந்துட்டு ஸ்டிக் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த கார்ட்போர்டுமே வந்துட்டு எடுத்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக வந்துட்டு இப்போ பேஸ் ஃபுல்லாக வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இதோட ஃபுல் வியூ வந்துட்டு பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு பழைய மெட்டல் பேங்கிள்ஸ் வந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அது ரொம்ப நாளாகவே வேஸ்ட்டாக தான் இருக்குது, யாரும் யூஸ் பண்ணுறதே இல்லை. அந்த பேங்கிள்ஸை வச்சு யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மெட்டல் பேங்கிள்ஸை எடுத்து இந்த மாதிரி நான் நல்லா வளைச்சிக்கிறேன். இந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு வளைச்சி வைக்கிறதுக்குலாம் அவ்வளோ கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ நம்ம கையிலே வந்துட்டு வளைச்சிடலாம். உங்களுக்கு கை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது ப்ளையர்ஸ் டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மெலிசாக நல்லா வளைச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்துட்டு நான் கலர் உல்லன் த்ரெட் வச்சு கவர் பண்ணிக்க போகிறேன். உங்கள்கிட்ட வந்துட்டு என்ன கலர்ஸ் இருக்கோ அது வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு ப்ளூ கலர் உல்லன் த்ரெட் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். எல்லோ பேக்ரவுண்டுக்கு நம்ம வந்துட்டு ப்ளூ கலர் வச்சு கவர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அந்த ஸ்மைலுன்னு எழுதியிருக்கிறதுமே வந்துட்டு நான் ப்ளூ கலரில் தான் எழுதியிருக்கேன். அதனால் வந்துட்டு இதுக்குமே வந்துட்டு ப்ளூ கலர் உல்லன் த்ரெட் கொடுத்துருந்தேன். இப்போ இது வந்துட்டு 4 பீஸ் வந்துட்டு நல்லா உல்லன் த்ரெட் வச்சு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இந்த மாதிரி வந்துட்டு நான் பெண்ட் பண்ணேன். லைக் ஒரு கொக்கி ஷேப் வந்துட்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நான் பெண்ட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸ் நம்ம ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதில் வந்துட்டு இந்த மாதிரி 4 வளையல் தான் ஸ்டிக் பண்ண முடியும். அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸ் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு கட் பண்ணி எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு அத்தனை வளையல்ஸ் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்துட்டு 4த்தையுமே இந்த மாதிரி கொக்கி ஷேப்பில் நல்லா வளைச்சு பெண்ட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பின்னாடி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ட்ரை ஆக வச்சுட்டு அந்த குட்டி கார்ட்போர்ட் பீஸ் நம்ம ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கோம்ல அதோட சென்டரில் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம இந்த பேங்கிள்ஸை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு வீடியோட கண்டினியூவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்துட்டு இந்த மாதிரி சிட்சாட் வீடியோக்கு உங்ககிட்ட ஏதாவது கொஷின் இருக்குது நீங்கள் வந்துட்டு என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற கொஷின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நான் கண்டிப்பாக சிட்சாட் வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட கொஷின்ஸ் கேளுங்க. அப்படி இல்லாட்டி இன்ஸ்டாகிராம் ஐடி வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்துட்டு என்னை இன்ஸ்டாலே ஃபாலோ பண்ணி உங்கள் கொஷின் வந்துட்டு எங்கிட்ட நீங்கள் இன்ஸ்டாகிராம்லையுமே கேட்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டம் வந்துட்டு ரொம்ப எம்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வந்துட்டு ரெட் கலரில் சின்ன சின்ன ஹார்ட்டின் பீசஸ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்துட்டு ஃபெவிகால் யூஸ் பண்ணி அந்த 5 ஸ்டிக்ஸ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வால் ஹேங்கிங் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. இதை இன்னும் வந்துட்டு டெக்கரேட் பண்ணுறதுக்காக ரெட் கலர் பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி அங்கங்கே சின்ன சின்ன ஹார்ட்டின்ஸ் மட்டும் ட்ரா பண்ணிக்கிறேன். இது எல்லோ பேக்ரவுண்டுங்கிறதால நம்ம வந்துட்டு ரெட் கலரில் இல்லை என்ன கலரில் வந்துட்டு கொடுத்தாலுமே வந்துட்டு ரொம்ப ஹைலைட்டாக தெரியும். அதுக்காக தான் வந்து நான் எல்லோ பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தேன். அண்ட் அந்த 4 கார்னர் பீசஸ்மே வந்துட்டு நம்ம ரெட்டில் பெயிண்ட் பண்ணதால் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வால் ஹேங்கிங் வந்துட்டு ஃபுல்லாக பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங். அந்த பேங்கிள்ஸ் வந்துட்டு நம்ம சென்டரில் வந்துட்டு அந்த மாதிரி வளைச்சு நம்ம ஸ்டிக் பண்ணியிருந்தோம். அதை வந்துட்டு நம்ம கீச்செயின் ஹோல்டராக கூட வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த வால் ஹேங்கிங்கை வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் இருக்க செவத்தில் வந்துட்டு ஹேங் பண்ணிட்டேன். ஹேங் பண்ணுறதுக்கு பேக் சைடில் வந்து நான் உல்லன் த்ரெட் தான் வந்துட்டு ஒட்டி வச்சிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவான சூப்பரான ஒரு வால் ஹேங்கிங்னே சொல்லலாம். அந்த கீச்செயின் ஹோல்டர்ஸ் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உங்களுக்கு கீச்செயின்ஸ் அதில் ஹேங் பண்ணி காட்டுறேன். பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வால் ஹேங்கிங் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே தெரிஞ்சுக்கிறேன். இந்த எல்வி கீச்செயின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அதுவுமே வந்துட்டு நம்ம செஞ்சது தான். அது வந்துட்டு எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சீக்கிரமாக வந்துட்டு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்னும் அந்த வீடியோ அப்லோட் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். இப்போது இதில் வந்துட்டு ஃபுல்லாக கீச்செயின் ஹேங் பண்ணியாச்சு. ஒரு சூப்பரான கீச்செயின் ஹோல்டர் வால் ஹேங்கிங் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.